பாஸ், உங்களுக்கு லவ்னா பிடிக்காது, கல்யாணம் பிடிக்காதுன்னு தானே சொன்னீங்க. நான் உங்களை பண்ற டார்ச்சர்லயே நீங்க வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா யாழ்னின்னு உங்களை கேட்க வைக்கிறேனா இல்லையான்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நினைச்சாலும் என்ன நெருங்க மட்டும் விட மாட்டேன். அதுல நான் தெளிவா இருக்கேன். மத்தபடி காதல்ல இருக்க குட்டி குட்டி முத்தம், சின்ன சின்ன ஹக்கிங், அதுக்கெல்லாம் நான் எப்பவுமே நோ சொல்ல மாட்டேன் என்று மனதுக்குள் நினைத்தவள் அவனை ஓரக்கண்ணால் பார்த்து ரசித்தபடியே தன்னுடைய வேலையையும் தொடர்ந்தாள். ஆனால் இது எதையுமே அர்ஜுன் கவனிக்கவே இல்லை. ஏனென்றால் அவன் மனதுக்குள் அப்படி எந்த சிந்தனையும் இல்லாததால் அவன் கவனம் முழுக்க வேலையிலேயே மூழ்கியிருந்தது. இப்படி இருவரும் அன்றைய வேலைகளை ஒன்றாக சேர்ந்து கடகடவென்று பார்த்து முடித்தனர். மாலை நேரம் ஆனதும் யாழினிக்கு புது நம்பரில் இருந்து போன் வந்தது. அதை எடுத்து பார்த்தவள், யார் இந்த நேரத்துல கூப்பிடுறது, புது நம்பரா வேற இருக்கே என்று யோசித்துக் கொண்டே இருக்க, யாழினி ஒன்னு போன் அட்டன் பண்ணி பேசு, இல்லனா சைலண்ட்ல போடு. ஏன் அது இப்படி கத்திக்கிட்டு கிடக்கு? சாரி பாஸ், புது நம்பர்ல இருந்து வருது, அதான். யாராவது தெரிஞ்சவங்க தான் வேற நம்பர்ல இருந்து கூப்பிடுவாங்க, எடுத்து என்னன்னு கேளு என்று கூறவும் அவளும் வேறு வழி இல்லாமல் அட்டன் செய்து ஹலோ என்றாள். ஹாய் யாழினி, நான் தினேஷ். சார் நீங்களா? ஆமா யாழினி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இப்போ உனக்கு ஒர்க் முடிஞ்சிடுச்சா? இன்னும் இல்ல சார், நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன். சரி, ஆபீஸ் முடிஞ்ச உடனே கீழே வந்துரு, நான் உனக்காக வெயிட் பண்றேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்குது என்றதும் அவளுடைய இதயம் தாறுமாறாக துடித்துக் கொண்டிருந்தது. இருந்தாலும் அவனிடம் ஆரம்பத்திலேயே இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று மனதுக்குள் நினைத்தாள். எனக்கு எப்போ கரெக்டா ஒர்க் முடியுதுன்னு தெரியல சார். சரி ஓகே, நீ ஒர்க் முடிஞ்சு இங்கிருந்து கிளம்பும் போது எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணு என்று கூறியவன் பின்பு போனை வைத்து விட்டான். அதே நேரம் யாழினியை முடித்துக் கொண்டிருந்தவன், யார் போன் பண்ணது? வேற யாரு பாஸ், அந்த தினேஷ் தான். நேத்து என்ன பொண்ணு பார்க்க வந்தாருல. என்ன தினேஷா? அவங்கிட்டயே இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த? நான் என்ன சொன்னேன்? அவங்கிட்ட பேசக்கூடாதுன்னு தானே சொன்னேன். என்ன பாஸ் நீங்க இப்பதான் போனை எடுத்து பேசுன்னு சொன்னீங்க, அப்புறம் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க. இடியட், அவன் தான் போன் பண்ணான்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்போ எனக்கு மட்டும் எப்படி பாஸ் தெரியும்? வெறும் நம்பர் மட்டும் தானே வந்துச்சு. சரி, இனிமே இந்த நம்பர்ல இருந்து கால் வந்தா எடுக்காத. ஓகே பாஸ் என்று அமைதியாக தலையாட்டி விட்டு மீண்டும் சென்று அமர்ந்து கொண்டாள். என்ன நினைத்தானோ மறுபடியும், எதுக்கு உனக்கு போன் பண்ணா? என்ன மீட் பண்ணணுமா? ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்ச உடனே கீழே என்ன பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. எதே பிக்கப் பண்ணிக்கிறானா? அதான் பாஸ், பேசுறதுக்காக. நான் உன்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன் யாழினி, நீ அவன்கிட்ட எல்லாம் போய் பேசக்கூடாதுன்னு. அதையும் மீறி நீ அவனை பார்க்க போனினா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். என் பொறுமைய சோதிக்காத, அவ்வளவுதான். பாஸ், அவர்கிட்ட பேசினாதானே என்ன ஏதுன்னு தெளிவா பேசி முடிவெடுக்க முடியும். நீ அவன்கிட்ட பேச வேண்டாம், அவ்வளவுதான். அப்புறம் போன் பண்ணி கேட்டா நான் என்ன பாஸ் சொல்றது? இனிமே அந்த நம்பர்ல இருந்து கால் வந்தா எடுக்காத. என்ன பாஸ் இது? சப்போஸ் அவரு வேற நம்பர்ல இருந்து கால் பண்ணா எனக்கு தெரியாது இல்லையா? இனிமே புது நம்பர்ல இருந்து கால் வந்தாலே நீ எடுக்கவே எடுக்காத. அப்படி யாரும் உன்கிட்ட பேச தேவையில்லை என்று அவன் காண்டாக கூறவும், அதே நேரம் யாழினிக்கோ உள்ளுக்குள் சிரிப்பு சிரிப்பாய் வந்தது. இவ்ளோ பொசசிவ்னஸ் இருக்குது, ஆனாலும் இவரோட காதல மட்டும் ஒத்துக்க மாட்டாராம். இது என்னடா இது அக்க போரா இருக்குது. ஆனா இவர் சொல்றத இந்த விஷயத்துல கேட்க முடியாதே. தேவையில்லாம அந்த தினேஷ் மனசுக்குள்ள ஆசையும் விதைச்சுக்க கூடாது. அவர்கிட்ட முன்னாடியே எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடணும். அவர் ரீசன் கேட்டா கூட நான் வேற ஒருத்தர் லவ் பண்றேன்னு சொல்லி கூட சமாளிச்சிடலாம். அதையும் மீறி நீ யார லவ் பண்றேன்னு கேட்க போறாரா என்ன? கண்டிப்பா உன்னால முடியும். நீ தினேஷ் கிட்ட பேசுறதுதான் நல்லது. இந்த விஷயத்துல உன் பாஸ் சொல்றத மட்டும் நீ கேட்காத என்று அவள் மனசாட்சி கூற, இந்த தடவை அவள் மனசாட்சி கூறுவதையே செய்யலாம் என்று முடிவெடுத்து விட்டாள். பின்பு அமைதியாக அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தவள் வேலை முடிந்து கிளம்பலாம் என்று எழுந்திருக்க, அர்ஜுனும் அவனுடைய வேலையை முடித்துக் கொண்டு வேகமாக வந்தான். அதற்குள் அவள் போனை எடுத்து தினேஷிற்கு மெசேஜ் செய்யலாம் என்று நினைக்க போக, பட்டென்று அவள் போனை புடுங்கியவன் அதை வாங்கி பார்த்து விட்டு, நான் இவ்ளோ தூரம் சொல்லியும் நீ அவங்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ற இல்ல? பாஸ், அவரு வெயிட் பண்றேன்னு சொன்னாரு, பாவம் இல்லையா? என்ன பாவம்?
வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீ இல்லனா போக போறான். அதுக்கு என்னவோ இவ்ளோ சீன் போடுற. சரி பாஸ், போனு கொடுங்க, நான் கிளம்புறேன். ஒன்னும் தேவையில்லை, நானே உன்னை டிராப் பண்றேன், வா. இட்ஸ் ஓகே பாஸ், டிரைவர் கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, நான் அவரோடய போய்க்கிறேன். ஏன்? அப்பதான் அந்த தினேஷ் கூட உன்னால பேச முடியுமா? அப்படியெல்லாம் இல்ல பாஸ். அப்புறம் என்ன, பேசாட்டி அமைதியா என் கூட வா என்று கூற அவளும் வேறு வழி இல்லாமல் தன்னுடைய பேக்கை தூக்கி கொண்டு அவனோடு சென்றாள். அதற்குள் யாழினி போனிற்கு தினேஷிடம் இருந்து ஒரு குறுஞ்செய்தி வந்தது. ஹாய் யாழினி, ஒர்க் முடிஞ்சு கிளம்பியாச்சா? இப்ப நான் வரலாமா என்று கேட்டிருந்தான். அதை ஓபன் செய்து படித்து பார்த்த அர்ஜுனுக்கு பற்றி கொண்டு வந்தது. இவனுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? இவ பின்னாடியே சுத்திட்டு கிடக்குறான். ச்சே, முதல்ல இந்த யாழினிய அவன் இருக்கிற பார்ட்டிக்கே நான் கூட்டிட்டு போயிருக்க கூடாது. அங்கதான் நான் தப்பு பண்ணிட்டேன் என்று யோசித்தவனின் மனசாட்சி, இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நீ அவளை நிறைய பார்ட்டிக்கு கூட்டிட்டு போக வேண்டியது இருக்கும். அப்பெல்லாம் அவளை யாரும் பார்க்க மாட்டாங்களா? இல்ல யாரும் அவகிட்ட இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ண மாட்டாங்களா? சும்மா ஏதாவது பேசணும்னு பேசாத அர்ஜுன். யாழினிக்கு என்ன குறைச்சல்? அவ தேவதை மாதிரி இருக்கா. அவளை பார்த்தாலே எவ்வளோ பெரிய பணக்காரங்களுக்கும் ஈஸியா கல்யாணம் பண்ணிட்டு போயிடணும்னு தான் தோணும். அதை விட்டுட்டு நீ என்னவோ சும்மா கூட வச்சுட்டு சுத்த போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, உன்கிட்ட நான் தேவையில்லாததெல்லாம் கேட்கல. ஃபர்ஸ்ட் நீ இங்க இருந்து கிளம்பு என்றவன் லிப்டிற்குள் ஏறியதும் யாழினி அப்பொழுதும் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளை திரும்பி பார்த்து முறைத்தவன், எதுக்கு இப்ப என்னையே பார்த்துட்டு இருக்க? என்னோட போன் பாஸ். இப்போ போனை வச்சுட்டு என்ன பண்ண போற? என் பேக்ல எடுத்து வச்சுக்கலாமேன்னு என்று இழுக்க அவளை மேலிருந்து கீழ்வரை ஒரு பார்வை பார்த்து முறைத்தவன் பின்பு போனை கையில் கொடுக்கவும் அதை வாங்கி பார்க்க தினேஷ் அனுப்பிய மெசேஜ் இருந்தது. அதை பார்த்தவுடன் அவளுக்கு உள்ளுக்குள் சிரிப்பு வந்து விட்டது. இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் போனை லாக் செய்து தன்னுடைய பேக்கிற்குள் வைத்துக் கொண்டாள். அதற்குள் லிப்ட் கீழே வந்து நிற்கவும் இறங்கியவன் அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு தரதரவென்று கார் பார்க்கிங்கில் நுழைந்து தன் காருக்குள் அவளை தள்ளிவிட்டு அவனும் சென்று அமர்ந்து கொண்டான். உள்ளே வந்து அமர்ந்தவனை பார்த்தவள், பாஸ், ஏன் இப்படி பண்றீங்க? நான் உங்க கூட தானே வந்துகிட்டு இருக்கேன். கார்ல ஏறுனா ஏற போறேன். ஏதோ போலீஸ் திருடனை புடிச்சு காருக்குள்ள தள்ளுற மாதிரி இப்படி புடிச்சு தள்ளுறீங்க என்று அவள் கேட்டதற்கு பிறகுதான் அவனுக்கு தான் தவறு செய்ததே ஞாபகத்திற்கு வந்தது. உடனே அவளை திரும்பி பார்த்தவன், சாரி யாழினி, ஐ எம் ரியலி சாரி. ஏதோ ஒரு டென்ஷன்ல. இட்ஸ் ஓகே பாஸ், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணாதீங்க. சப்போஸ் எனக்கு ஏதாவது அடிபட்டு முகத்துல ஏதாச்சும் காயம் வந்துச்சுன்னா அப்புறம் எனக்கு எப்படி பாஸ் கல்யாணம் ஆகும் என்று அவள் கேட்கவும் இவ்வளவு நேரம் அமைதியாக அவளிடம் பதில் சொல்லிக் கொண்டிருந்தவனின் முகம் கொஞ்சம் வெறித்தனமாக மாறியது. அதை பார்த்தவள், யாழினி, இன்னைக்கு கோட்டா இதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல அவன்கிட்ட எதுவும் வச்சுக்காத. தேவையில்லாம வாயை கொடுத்து வாங்கி கட்டிப்ப, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்று அவள் மனசாட்சி கூறவும் அவள் அமைதியாகி விட்டாள். அவள் மெசேஜ் செய்வாள் என்று வெயிட் செய்து பார்த்த தினேஷிற்கோ பொறுமை காற்றில் பறந்தது. அதற்கு மேலும் காத்திருக்காமல் அவளுடைய நம்பருக்கு அழைக்க பேக்கிலிருந்து போனை எடுத்து பார்த்தவள் தினேஷ் தான் கூப்பிடுகிறான் என்று புரிந்து கொண்டு பட்டென்று போனை ஆன் செய்து காதில் வைத்தாள். அதில் அர்ஜுன் அவளை எரித்து விடுவது போல முறைத்து கொண்டிருந்தான். அந்த முறைப்பை அவள் கண்டு கொள்ளாமல், ஹலோ, சொல்லுங்க சார் என்றதும், யாழினி, நீ எதுக்கு என்ன சார்னு கூப்பிடுற? தினேஷ்னே கூப்பிடலாம். ஓகே தினேஷ், சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன யாழினி நீ இப்படி கேக்குற? நான் உன்னை ஈவினிங் மீட் பண்ணணும்னு சொன்னேன் இல்ல, ஆனா நீ எனக்கு எந்த மெசேஜும் பண்ணவே இல்லையே. சாரி தினேஷ், கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு இப்பதான் நான் வீட்டுக்கு கிளம்புனேன். கிளம்பிட்டியா? கிளம்புறதுக்கு முன்னாடி நான் கால் பண்ண சொன்னேன்ல, வேலை டென்ஷன்ல நான் மறந்துட்டேன். சரி, உன்கிட்ட நம்ம கல்யாண விஷயத்த பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதுக்காக உன்னை மீட் பண்ணணும். எப்ப நீ ஃப்ரீயா எனக்கு சொல்லு, நம்ம 2 பேரும் மீட் பண்ணி பேசலாம். இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு தினேஷ்? என்ன யாழினி, அன்னைக்கு உன்கிட்ட என்ன ஏதுன்னு பர்மிஷனே கேட்காம திடுதிப்புன்னு எங்க அப்பா அம்மாவையும் கூட்டிட்டு வந்துட்டேன். அது எவ்வளோ பெரிய தப்புன்னு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. ஆனா திரும்பவும் அதே தப்பு பண்றதுக்கு எனக்கு மனசு வரல. அதனால நம்ம கல்யாணத்தை பத்தி நம்ம 2 பேருமே சேர்ந்து பேசி டிசைட் பண்ணிட்டு
அதுக்கப்புறமா வீட்ல இருக்கிறவங்க மூலமா மூவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? சாரி தினேஷ், எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல என்றதும் அவன் மனம் வெகுவாய் அடிபட்டது. யாழினி, என்னாச்சு? என் மேல ஏதாவது கோவமா? எதுக்காக நீ இப்படி சொல்ற? இல்ல தினேஷ், என் ஃபேமிலி இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல என்னால கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்க முடியாது என்று அவள் கூறவும் அப்பொழுதும் அர்ஜுன் அவளை முறித்து கொண்டேதான் இருந்தான். எதற்காக அவனிடம் இவ்வளவு தூரம் அவள் விலக்கிக் கொண்டிருக்கிறாள் என்று அவனுக்கு புரியவில்லை. ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டு போனை வைக்காமல் அவளை இவ்வளவு தூரம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் என்ன என்ற அர்ஜுனுக்கு உள்ளுக்குள் பயங்கர கோபம் வந்தது. அதே நேரம் தினேஷ், யாழினி, உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிட்டா அது உன்னோட ஃபேமிலி மட்டும் இல்லையே, என்னோட ஃபேமிலி, நம்மளோட ஃபேமிலி. அவங்கள பாத்துக்கிறதுல எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இல்ல தினேஷ், இது சரியா வராது. நீ வேற எதையோ மனசுல வச்சுட்டு பேசுறன்னு நினைக்கிறேன் யாழினி. நான் வேற எதையுமே மனசுல வச்சு பேசல. இந்த விஷயம் செட் ஆகாது, அதனாலதான் சொன்னேன். அதுவும் இல்லாம நான் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவிலேயே இல்ல. சரி, ஓகே, நீ என்னோட ப்ரொபோசலை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோ. உனக்கு எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்ப நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்ல தினேஷ், நான் இன்னும் 5 வருஷம் கழிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அதனால இப்போ இந்த கல்யாண ப்ராசஸ் என்னால ஏத்துக்க முடியாது. ஐ எம் சாரி. பரவாயில்ல யாழினி, ஜஸ்ட் 5 இயர்ஸ் தானே, உனக்காக நான் வெயிட் பண்றேன் என்று அவன் பேசியதும் அவளால் இதற்கு மேலும் அவன் மனதை நோகடிக்க முடியவில்லை. பின்பு என்ன நினைத்தாலோ தெரியவில்லை. இத சொல்லக்கூடாதுன்னு தான் தினேஷ் நான் நினைச்சேன். ஆனா நீங்க இவ்ளோ தீவிரமா இருக்கிறதுனால வேற வழி இல்லாம சொல்றேன். நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன். இந்த விஷயம் வீட்டுக்கு யாருக்கும் தெரியாது. நாங்க 2 பேருமே ஆல்ரெடி பேசி முடிவு பண்ணித்தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படியும் இன்னும் 4 to 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்க கல்யாணம் பண்ணிக்குவோம். அதுக்குள்ள இந்த மாதிரி ப்ரொபோசல் வந்துச்சுன்னா அதை எப்படியாவது ரிஜெக்ட் பண்ணணும்னு தான் நான் பாப்பேன். ஆனா என்னோட பர்சனல் விஷயத்த உங்ககிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ப்ளீஸ், நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்று அவள் முடிக்கவும், என்ன யாழினி இப்படி சொல்லிட்ட? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மையா தான் சொல்றியா, இல்ல என்ன அவாய்ட் பண்றதுக்காக இப்படி சொல்றியா? என்ன தினேஷ், நான் எதுக்கு உங்களை அவாய்ட் பண்றதுக்காக சொல்லணும்? நான் சீரியஸா தான் சொல்றேன். நான் ஒருத்தரை விரும்புறேன். அவர் தான் என் மனசுல இருக்காரு. அவரை தான் நான் கல்யாணமும் பண்ணிக்க போறேன். அப்படி இருக்கும் பொழுது இதுல உங்களை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் சொல்லுங்க என்று அர்ஜுனை பார்த்து கொண்டே கூறினாள். எனக்கு புரியுது யாழினி, உன் மனசுல என்ன இருக்குதுன்னு தெரியாம உன் வீட்டுக்கு வந்தது தப்புதான். என்ன மன்னிச்சிடு. இட்ஸ் ஓகே தினேஷ், நோ ப்ராப்ளம். அட்லீஸ்ட் இனிமே நான் உன்னோட ஃப்ரெண்டாவது இருக்கலாமா என்று கேட்க, அதே நேரம் அர்ஜுனை திரும்பி பார்த்தவள் என்ன சொல்வது என்று தெரியாமல் அமைதியாக இருக்க, இட்ஸ் ஓகே யாழினி, அட்லீஸ்ட் என்ன ஒரு ஃப்ரெண்டா கூட உன் கூட சேர்த்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்ற போது உன்னை இதுக்கு மேல கம்பல் பண்ண மாட்டேன். அப்புறம் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதை மட்டும் கேட்டுக்கோ. என்ன தினேஷ், சொல்லுங்க. அர்ஜுன் கூட நீ பார்ட்டிக்கெல்லாம் வரும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே வா. அதுதான் உன்னோட ஃபியூச்சர் லைஃபுக்கு நல்லது. எதுக்கு இப்படி சொல்றீங்க? இல்ல அர்ஜுன், அவன் கொஞ்சம் உன்கிட்ட அரகண்டா நடந்துக்கிற மாதிரி இருக்குது. அவன் உன் கைய புடிச்சு இழுக்கிறதும், உன் தோள் மேல கைய போடுறதும், உன் கூட ரொம்ப நெருக்கமா நிக்கிறது, பேசுறது, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பா உன்னுடைய லவருக்கு கோவம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால உங்க லவ்க்குள்ள ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும். ஓ நல்லதுக்காக தான் சொல்றேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஏன்? ஓகே தினேஷ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்வைஸ். சரி யாழினி, டேக் கேர், பாய் என்று போனை வைத்து விட்டான். அவன் போனை வைத்துவிட்டு கண்ணாடியில் தன் முகத்தை பார்க்க அவன் கண்கள் எல்லாம் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அவனால் இந்த ரிஜெக்ஷனை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. எப்படியும் யாழினியை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று மனக்கோட்டையெல்லாம் கட்டி வைத்திருந்தான். தேவையில்லாமல் தன் பெற்றோருக்கும் ஆசையை காட்டிவிட்டோம் என்று அவனுக்கு கொஞ்சம் வருத்தமாகிவிட்டது. ஃபர்ஸ்ட் நம்ம யாழினி கிட்ட பேசியிருந்தா இவ்ளோ பெரிய ப்ராப்ளம் கிரியேட் ஆகியே இருக்காது. அவசரப்பட்டு எடுத்த என்னோட ஒரு முடிவுனால இப்போ எவ்வளவு கஷ்டமா போச்சு என்று புலம்பிக் கொண்டிருந்தவனுக்கு யாழினி இனிமேல் தனக்கு இல்லை என்று ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை.
யாரிடமிருந்து அவளை விலகி இருக்க சொல்லி புத்திமதி கூறினானோ அவனைத்தான் அவள் காதலிக்கிறாள் என்பது அவனுக்கு தெரியாதில்லையா? பாவம், அது தெரிய வரும் பொழுது அவனுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். அன்றைய இரவு அப்படியே அவனுக்கு உறங்கா இரவாகி போனது. அதே நேரம் போனை வைத்ததிலிருந்து யாழினி எதுவும் பேசாமல் ரோட்டையே வெறித்து கொண்டு வர அர்ஜுன் ஒரு இடத்தில் சட்டென்று காரை நிறுத்தினான். அதில் அவனை திரும்பி பார்த்து, என்னாச்சு பாஸ், இப்போ எதுக்கு நீ இவ்வளவு அமைதியா வர? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பாஸ், அவன்கிட்ட கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப ஃபீல் பண்றியா யாழினி? இவ்ளோ அமைதியா இருக்க. என்ன பாஸ் பண்ண சொல்றீங்க? நீங்க ஏதாச்சும் பேசினா நான் உங்ககிட்ட பேசுவேன், நீங்களும் அமைதியா தானே வரீங்க, நான் வேற என்ன பண்ண முடியும் என்று கேட்கவும் தான் அவனுக்கு புரிந்தது. ஓ, அப்போ நான் பேசினாதான் நீ திருப்பி பேசுவ, இல்லனா பேச மாட்டேன், அப்படித்தானே? இப்போ என்ன பாஸ் பண்ண சொல்றீங்க? ஏன் உன் முகம் டல்லா இருக்கு? எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது என்று அவள் கூறிய அடுத்த நிமிடம் காரை ஸ்டார்ட் செய்தவன் போகும் வழியில் இருந்த ஒரு பெரிய காஃபி ஷாப்பில் கொண்டு போய் வண்டியை நிறுத்தினான். எதுக்கு பாஸ் இப்ப இங்க வந்திருக்கோம்? அதான் தலைவலிக்குதுன்னு சொன்னல, ஒரு காஃபி குடிச்சிட்டு போலாம். அது வீட்டுக்கு போனாலே கிடைக்குமே பாஸ். இப்படி முதல்ல கூட பேசுறத நிறுத்திட்டு வா என்று அவள் கையை பிடித்து இழுத்து செல்ல அவளும் அவன் இழுத்த இழுப்பிற்கெல்லாம் பின்னாலேயே சென்றாள். அப்பொழுதுதான் தினேஷ் கூறியது அவளுக்கு ஞாபகம் வர மெதுவாக அவனுடைய கையில் இருந்து தன் கையை உருவிக்கொள்ள நினைத்தாள். அதை புரிந்து கொண்ட அர்ஜுன் நடப்பதை நிறுத்திவிட்டு அவளை திரும்பி பார்த்து, இப்ப நான் உன் கை பிடிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஓ, அந்த தினேஷ் சொல்லிட்டான்னு இப்போ என்ன கை பிடிக்க விட மாட்டேங்கிறியா? அப்படி இல்ல பாஸ் என்று அவள் அதிர்ச்சியாக, உன் போன்ல அவன் பேசுறதுதான் எனக்கே தெளிவா கேக்குதே, இதுல நீ அதிர்ச்சி ஆகிறதுக்கு என்ன இருக்கு? அப்போ அவன் சொன்னான்ற காரணத்துக்காக இனிமே என்கிட்டயே வரமாட்டேன் அதானே? அதெல்லாம் விடு, முதல்ல நீ யார லவ் பண்ற? பாஸ், நான் அது அவருக்காக அப்படி சொன்னேன் என்று அவள் கூற அவளை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்தவன் அவள் கையை விட்டு விட்டு முன்னாடி நடந்தான். ஏனோ அவன் திடீரென்று தன் கையை உதறிவிட்டது அவளுக்கு மிகவும் வருத்தமாகி போனது. வேகமாக அவன் பின்னாலேயே ஓட ஒரு டேபிளில் சென்று அமர்ந்தவன் 2 காஃபி என்று ஆர்டர் செய்தான். பின்பு அவள் வந்து அவன் முன்னால் அமர, இங்க பாரு யாழினி, நீ என்று ஏதோ சொல்ல வந்து பின்பு அமைதியாகிவிட்டான். என்ன பாஸ், ஏதோ சொல்லணும்னு வந்தீங்களே? ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல சொல்லுங்க பாஸ், உன்கிட்ட சொல்லி என்னவாக போகுது என்று அவன் கூறும் பொழுதே அவனுக்கு போன் வந்தது. எடுத்து பார்த்தவன் அதில் இருக்கும் மீரா என்ற பெயரை பார்த்து, இவ எதுக்கு இந்த நேரத்துல கூப்பிடுறா என்று தலையை சொரிந்து விட்டு அமைதியாக போனை சைலண்டில் போட்டு டேபிளில் வைத்ததும் அதை பார்த்த யாழினிக்கு கோபமாக வந்தது. பாஸ், மீரா மேம் கால் பண்றாங்க. பண்ணட்டும், அவ கால் பண்ணா உடனே நான் எடுத்து பேசணும்னு ஏதாச்சும் இருக்கா என்று அவன் கோபமாக கேட்க அதை கேட்ட யாழினிக்கு உள்ளுக்குள் சந்தோஷமாக இருந்தது. இந்த மீரா எதுக்கு இவர் கால சுத்தன பாம்பாட்ட சுத்திக்கிட்டு இருக்கா என்று புரியாமல் குழம்பி தவித்தாள். இருந்தாலும் அவளை பார்த்தாலே கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது. அர்ஜுனை எப்படியாவது அவளிடம் நெருங்க விடாமல் பாதுகாக்க வேண்டும் என்ற பயம் மட்டும் மனதுக்குள் வந்தது. மீண்டும் மீண்டும் போன் வந்து கொண்டிருக்க ஒரு கட்டத்தில் கடுப்பானவன் போனை எடுத்து ஆன் செய்து, ஹலோ, ஒரு டைம் போன் பண்ணி எடுக்கலனா பிஸியா இருக்காங்கன்னு அர்த்தம். இப்படித்தான் திரும்ப திரும்ப போன் பண்ணி தொல்லை கொடுப்பியா? சாரி அர்ஜுன், நீ போன் ஏதோ சைலண்ட்ல வச்சிருக்கியோன்னு நினைச்சுதான் நான் கால் பண்ணேன். சாரி அர்ஜுன். சரி, என்ன விஷயம்னு சொல்லு. நான் உன்னை மீட் பண்ணணும் அர்ஜுன். என்ன எதுக்கு நீ மீட் பண்ணணும்? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்குது. ஆனா எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. அப்படி சொல்லாத அர்ஜுன், இதுதான் நம்மளோட லாஸ்ட் மீட்டா கூட இருக்கலாம். நான் திரும்பி ஊருக்கு போக போறேன். அதுக்கு முன்னாடி உன்னை பார்த்து சில விஷயங்களை சொல்லணும். அதுக்காகத்தான் உன்னை வர சொல்றேன். அதான் சொல்லிட்டேனே, ஓ மூலமா எனக்கு எந்த விஷயமும் தெரிய தேவையில்லைன்னு. அப்படி சொல்லாத அர்ஜுன், இது ஒரு தடவை ப்ளீஸ் எனக்காக வாயேன். இதுக்கு மேல நான் உன்னை தொந்தரவு செய்யவே மாட்டேன் என்று அவள் கூறவும் அவனும் வேறு வழி இல்லாமல், சரி வரேன், ஆனா இன்னைக்கு முடியாது. இட்ஸ் ஓகே அர்ஜுன், நாளைக்கு நைட் 7:30க்கு சூர்யா இன்டர்நேஷனல் ஹோட்டல்ல மீட் பண்ணலாம். நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். என்ன ஏமாத்திராம வந்துடு அர்ஜுன்
இதுக்கப்புறம் நான் உன்னை வந்து பார்க்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன். சரி, அதான் வரேன்னு சொல்லிட்டேன்ல, போனை வை என்று கட் செய்ததும் யாழினி இப்போது அர்ஜுனையே பார்த்து கொண்டிருக்க, அவனும் என்னன்னு தெரியல, அவ சும்மா சும்மா போன் பண்ணிட்டு இருந்தா, அதனாலதான் எடுத்தேன். என்ன மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு வர சொல்றா என்று அவன் கூற, இவள் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தாள். என்ன யாழினி, உன்கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஏதாவது பதில் சொல்லலாம்ல? என்ன பாஸ், அவங்க உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். அப்படி இருக்கும் பொழுது நான் ஆஃப்டர் ஆல் ஒரு பிஏ, உங்ககிட்ட நான் எப்படி சார் கருத்து சொல்ல முடியும்? இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் இல்லையா? உங்க வாழ்க்கைக்குள்ள நான் எப்படி வந்து பேச முடியும் என்று கேட்க, மீண்டும் அவளை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்தவன், நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா நீ சொல்ற மாதிரியே தினேஷ் விஷயத்துல நான் சொல்லுவேன்னு நீ எதிர்பார்க்காத, அது நிச்சயமா நடக்காது என்று அவன் கூறி முடிக்கவும் காஃபி வரவும் சரியாக இருந்தது. அதே நேரம் யாழினி மனதுக்குள், அதானே, நான் மட்டும் வேற எவன் கூடயும் பேசக்கூடாது, பழகக்கூடாது, ஆனா இவர் மட்டும் இவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பேசலாம், பழகலாம், அவ கூட ஹோட்டலுக்கு போவாராம், டின்னர் சாப்பிடுவாராம். என்னது இது, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நடக்குது என்று நினைத்து கொண்டிருந்தவளுக்கு தலைவலிக்கு அந்த காஃபியை எடுத்து கடகடவென்று குடித்து முடித்து, போலாம் பாஸ், டைம் ஆச்சு என்றவள் எழுந்து முன்னால் வேகமாக நடந்து செல்ல, அதை பார்த்த அர்ஜுனுக்கு மீண்டும் குழப்பமானது. எப்பெல்லாம் இந்த மீரா சனியை இடையில வருதோ அப்பெல்லாம் இவ கோச்சுக்கிட்டு போற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஊருக்கு போறதுன்னா போய் தொலை வேண்டியது தானே, போற போக்குல எனக்கு ஒரு 7:30 இழுத்து விட்டுட்டு தான் போவா போல இருக்கு என்று புலம்பியபடியே காருக்கு வர, யாழினி காரில் சாய்ந்தபடி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். யாழினி, போலாமா என்று கேட்க, எதுவும் பேசாமல் அமைதியாக அவனுக்கு எதிரில் இருந்த இருக்கையில் வந்து அமர நினைத்தவள் பின்பு என்ன நினைத்தாலோ பின்னாடி கதவை திறந்து கொண்டு அங்கே சென்று அமர்ந்து விட்டாள். அவளுடைய இந்த திடீர் மாற்றத்தில் அர்ஜுன் கொஞ்சம் குழம்பித்தான் போனான். இருந்தாலும் அவன் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. காரை ஸ்டார்ட் செய்து நேராக அவளது வீட்டு வாசலில் சென்று நிறுத்த, அவள் இறங்கிக் கொண்டு அவனிடம் எதுவும் பேசாமல் உள்ளே சென்று விட்டாள். போகும் அவளையே ஒரு நிமிடம் குழப்பத்துடன் பார்த்தவன், இவ எப்போ எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவானே தெரியலையே, இப்போ இவளுக்கு என்ன பிரச்சனையோ, அந்த மீரா போன் பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுவேன் என்று பைத்தியக்காரன் போல புலம்பிக் கொண்டிருந்தவன் நீண்ட நேரமாக அங்கிருந்து புறப்பட்டு செல்லாமல் இருப்பதை அவளின் அறையில் இருந்து ஜன்னல் வழியாக பார்த்த யாழினி புன்னகைத்துக் கொண்டாள். பாஸ், நீங்க மட்டும் என்னை இறக்கி விட்ட உடனே போயிருந்தீங்கன்னா என்னை பத்தி நீங்க எதுவும் யோசிக்கல, கவலைப்படலன்னு நான் நினைச்சிருப்பேன். ஆனா இந்த செகண்ட் வரைக்கும் நின்னு குழப்பத்துல இருக்கீங்கல்ல, இது போதும், ஈஸியா உங்களை நான் வழிக்கு கொண்டு வந்துருவேன். அதுலயும் மீராவா இருந்தாலும் சரி, தாராவா இருந்தாலும் சரி, எவளா இருந்தாலும் ஒரு கை நான் பார்த்துடுவேன் என்று பேசிக்கொண்டவள் அவன் அங்கிருந்து புறப்பட்டு செல்லும் வரை பார்த்து கொண்டே நின்றிருந்தாள். அடுத்த நாள் காலை வழக்கம் போல வேலைக்கு வந்த யாழினி ஆபீஸில் அமர்ந்து தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்க, அர்ஜுனோ அன்றைய வேலை பளுவில் அப்படியே மூழ்கி போய்விட்டான். மதிய உணவு கூட வீட்டிலிருந்து வந்தும் அவ்வளவு சீக்கிரம் இருவரும் சாப்பிட முடியாத அளவுக்கு பிஸியாக இருந்தனர். பிறகு மதிய உணவை சாப்பிட்டு முடித்துவிட்டு சைட் விசிட் செல்வதற்காக புறப்பட்டு சென்றனர். அதன் பிறகு சைடு எல்லாம் முழுவதுமாக விசிட் செய்து அனைத்தும் சரியாக இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டவன் சில கரெக்ஷன்களை மட்டும் யாழினியிடம் கூற, அதை அவளுடைய ஐபேட்டில் அவள் நோட் செய்து கொண்டாள். பிறகு அங்கிருந்து இன்னொரு தளத்தில் மீட்டிங் நடக்கும் இடத்திற்கு யாழினியை அழைத்து சென்றான். ஆனால் அவளோ உள்ளே வரமாட்டேன் என்று கூறவும் வேறு வழி இல்லாமல் அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு உள்ளே சென்றான். உன்னை வெளியில விட்டுட்டு என்னால இங்க திக்கு திக்குன்னுலாம் இருக்க முடியாது, நீ என் கண் பார்வையிலேயே இருக்கணும், ஏன்னா இந்த இடம் உனக்கு பழக்கப்படாத இடம், அதனாலதான் சொல்றேன் என்று கூறவும் அவளும் வேறு வழி இல்லாமல் அமைதியாக சென்றாள். உள்ளே சென்ற பிறகுதான் தெரிந்தது மீராவும் அந்த இடத்தில் தான் இருக்கிறாள் என்று. இவ வேற இங்கதான் இருக்காளா, நல்ல வேலை உள்ள வந்தோம், இல்லனா தேவையில்லாம பாஸ் மேல வந்து உரசிக்கிட்டே நின்னுட்டு இருந்திருப்பா, எனக்குன்னே கிளம்பி வந்திருப்பா போல. திடீர்னு எப்படித்தான் இவங்களுக்கெல்லாம் மனசு மாறுமோ என்று மீராவை எரிப்பது போல பார்த்து கொண்டு வர, அவளும் யாழினியை முறைத்து கொண்டே இருந்தாள். பிறகு அவர்கள் அருகில் சென்றதும் அங்கு ஒரு சேர் மட்டுமே காலியாக இருந்தது.
அவனுக்கு மீராவின் அருகே அமர சுத்தமாக விருப்பமில்லை. அதில் ஒரு நிமிடம் யோசித்துக் கொண்டே நின்றிருந்தவன் அங்கே இருப்பவரிடம், இன்னொரு சேர் எடுத்துட்டு வாங்க என்றதும் வேகமாக கடந்து சென்று அந்த கடைசியில் இருந்த ஒரு சேரை எடுத்துக்கொண்டு வந்து அவனுக்கு அருகில் போட யாழினியை மீராவின் பக்கத்தில் அமர வைத்துவிட்டு அவன் யாழினியின் பக்கத்தில் அமர்ந்தான். அதை பார்த்த மீராவுக்கு பற்றி கொண்டு வந்தது. அவள்தான் வேண்டுமென்றே திட்டமிட்டு இங்கு அர்ஜுன் வருவான் என்று அனைவரையும் அமர வைத்துவிட்டு அவள் அருகில் ஒரே ஒரு சேரை மட்டும் போட்டு வைத்தாள். ஏனென்றால் யாழினியை அவன் பக்கத்தில் அமரவிடக் கூடாது, அந்த இடத்தில் தான் அமர வேண்டும் என்று. ஆனால் அவளுடைய திட்டத்தை அர்ஜுன் தவிடு பொடியாக்கிவிட்ட கோபத்தில் யாழினியை தீயாக முறைத்துக் கொண்டிருக்க அவளோ அதை கண்டு கொள்ளாமல் மீட்டிங் ஸ்டார்ட் ஆனதை கவனிக்க ஆரம்பித்தாள். பிறகு மீட்டிங் நல்லபடியாக முடிந்ததும் அங்கிருந்து அர்ஜுன் எழுந்து வர அதற்குள் ஒருவர் வந்து, ஹலோ மிஸ்டர் அர்ஜுன், நான் நரேஷ். சொல்லுங்க மிஸ்டர் நரேஷ், உங்க கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது அர்ஜுன். நெக்ஸ்ட் பிசினஸ் நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாமா? நீங்க ஏதாச்சும் ஐடியா வச்சிருந்தீங்கன்னா அதை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் என்று அவனிடம் நீண்ட நேரமாக பேசிக் கொண்டிருக்க அதில் யாழினியை மறந்தே விட்டான். அப்பொழுது யாழினி அங்கிருந்து மெதுவாக ஃபைல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு எழுந்திருக்க பார்க்க அவள் கையை பிடித்து இழுத்த மீரா அவள் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு, என்ன யாழினி, அர்ஜுன் உன் பக்கத்திலேயே இருக்கான்னு ரொம்ப ஓவரா ஆடிட்டு இருக்கியோ? என்ன மீரா மேடம் பேசுறீங்க? எதுக்கு தேவையில்லாம கையை பிடிச்சி இழுக்கிறீங்க? விடுங்க. நான் பேசுறத முழுசா கேட்டுட்டு அப்புறம் எழுந்திருச்சு போடி. இங்க பாருங்க மேடம், நான் உங்ககிட்ட மரியாதை தானே பேசுறேன்னா அதே மாதிரி நீங்களும் எனக்கு மரியாதை கொடுக்கணும். இந்த வாடி போடி பேசுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க என்றால், ஒரு பிஏ உனக்கு என்னடி மரியாதை? மிஸ் மீரா, மைண்ட் யுவர் லாங்குவேஜ். இதுக்கு மேல தேவையில்லாம ஏதாவது பேசினா மரியாதை கெட்டு போயிடும் என்று கூறியதும் மீராவிற்கு அசிங்கமாக போய்விட்டது. மீண்டும் அவள் எழுந்து செல்ல போக அவள் கையை பிடித்து இழுத்து அமர வைத்தவள், என்னடி இப்பவும் அர்ஜுன் உன் கூடவே இருக்கான்னு தானே நீ இப்படி ஆடிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு அவன் என்ன டின்னர்ல மீட் பண்ண வர்றான், அது உனக்கு தெரியுமா? ஏன் தெரியாம? ஏன் முன்னாடிதான் அவர் உங்ககிட்ட பேசினாரு, உடனேவே என்கிட்ட சொல்லவும் செஞ்சாரே நாளைக்கு உங்க கூட டின்னர் மீட் இருக்குதுன்னு என்று அவள் இயல்பாக கூற மீராவிற்கு முகமே செத்து போய்விட்டது. எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு தான் இருக்கான் போல இருக்கு. இந்த அர்ஜுனுக்கு அப்படி இவகிட்ட என்னதான் இருக்குதோ என்று புலம்ப, ஹலோ மேடம், மைண்ட் வாய்ஸ்னு நினைச்சு சத்தமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் அவர் பக்கத்துல தான் இருந்தேன், அதனால அவர் என்கிட்ட சொன்னாரு. ஏன்னா நான் அவரோட பிஏ இல்லையா, அவரோட ஷெட்யூலை ரிமைண்ட் பண்ணணும். அதுக்காக அவர் தான் சொன்னாரு. நான் அப்பதான் நோட் பண்ணி வைக்க முடியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆமால, நீ ஒரு பின்றதே மறந்துட்டேன் பாரு. மறக்காம 7:30 மணிக்கு அவனை என்ன மீட் பண்றதுக்கு அனுப்பி வை. நீங்க அவர்கிட்ட எப்படி வேணாலும் பேசிக்கோங்க, ஆனா அவரை பத்தி என்கிட்ட பேசும்போது கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. ஏன்னா அவர் என்னோட பாஸ், அவன் என்னோட லவ்வர். சாரி மேடம், முன்னாள் காதலன் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ அவர் உங்களை லவ் பண்ணல. யாழினி, என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. நீ இன்னும் கொஞ்ச நாள்ல அர்ஜுனை திரும்பவும் என்ன லவ் பண்ண வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் வாழ்க்கையில இருந்தே உன்னை விரட்டி அடிக்கல. ஆல் தி பெஸ்ட் மேடம், உங்களால முடிஞ்சதை ட்ரை பண்ணுங்க. நான் என்ன பேசினாலும் ரொம்ப திமிராவே பேசிக்கிட்டு இருக்கியா? உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இன்னைக்கு நைட் என்ன மீட் பண்ண வர அர்ஜுனை எனக்கு முழுசா நான் சொந்தமாக்கிட்டு தான் விடுவேன். லவ் பண்ணும்போதுதான் அவன் என்ன தொட கூட விடல, அட்லீஸ்ட் ஒரு கீஸ் கூட இல்ல. அதுல வெறுத்து போய் தான் வேற ஒருத்தனை நம்பி போனேன். அவன் அதை விட ரொம்ப மோசமானவனா இருக்கான். அதுக்கு அர்ஜுன் எவ்வளவோ பெட்டர். ஆனாலும் இப்படியே இருந்தா என் மேல அவனுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வரும் சொல்லு? எங்களுக்குள்ள ஏதாச்சும் நடந்தா தானே அவனுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் வரும். அதான் இன்னைக்கு நைட்டே அவன் கூட பெட்டை ஷேர் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். சி, இத சொல்ல உங்களுக்கு அசிங்கமா இல்ல? அதுக்கெல்லாம் ஒரு நாளும் எங்க பாஸ் ஒத்துக்க மாட்டாரு. எனக்கு தெரியும் யாழினி, அவன் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான். ஆனா அவனுக்கே தெரியாம அவன் குடிக்கிற ட்ரிங்க்ல ஏதாவது கலந்து கொடுத்து என்னோட காரியத்தை நான் சாதிச்சிட்டேன்னா? நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க மீரா மேடம்.
இப்படியெல்லாம் நீங்க பண்ணவே கூடாது. இது மட்டும் பாஸ்க்கு தெரிஞ்சதுன்னா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். பாஸ்க்கு எப்படி தெரியும்? அவனுக்கே தெரியாம தானே கலந்து கொடுக்க போறேன். சரி சரி, இந்த விஷயத்த உன்கிட்ட நான் எதுக்கு சொல்றேன்னா, நைட்டு பாஸ் வரலன்னு யாராவது தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீயும் கூட சேர்ந்து தேடக்கூடாது இல்ல. அவர் காலையில வந்துருவாருன்னு சொல்லி ப்ராப்ளத்தை அப்பவே நீ தான் சால்வ் பண்ணணும். அதுக்கு தான் இத மட்டும் உன்கிட்ட சொல்றேன். இப்ப நீ போலாம் என்று அவள் கரத்தை பிடித்து தள்ளிவிட யாழினிக்கு இதய துடிப்பு பலமாக துடித்துக் கொண்டிருந்தது. பதட்டத்தில் அவளுக்கு முகமெல்லாம் குப்பென்று வியர்க்க தொடங்க என்ன செய்வது என்று புரியாமல் நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருந்தாள். மீரா மட்டும் எழுந்து வெளியே சென்று விட நரேஷிடம் பேசி முடித்துவிட்டு திரும்பிய அர்ஜுன் யாழினியின் நிலைமையை பார்த்து பதறிவிட்டான். வேகமாக அவள் அருகில் ஓடி சென்று, யாழினி என்னாச்சு? நத்திங் பாஸ். சரி போலாமா? போலாம் பாஸ். உனக்கு எதுக்கு இப்படி வேர்க்குது? என்னன்னு தெரியல பாஸ் என்று அவள் பதட்டமாக கூற, ஒரு நிமிஷம் இரு என்றவன் அவனுடைய கர்ச்சிப்பை எடுத்து அவள் முகத்தில் உள்ள வேர்வை எல்லாம் துடைத்து விட்டான். இதை ஒரு ஓரமாக நின்றிருந்த மீரா பார்த்து கொண்டுதான் இருந்தாள். அவள் முகத்தில் இருக்கும் டென்ஷனை பார்க்கும் பொழுது அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வந்தது. பிறகு அவன் அங்கிருந்து சென்றுவிட யாழினியோ மொத்தமாக தளர்ந்து போய்தான் இருந்தாள். அவளை பிடித்து இழுத்து வந்தவன் காரில் அமர வைத்து விட்டு, சரியாணி, அப்ப நம்ம கிளம்பலாமா? போலாம் பாஸ் என்ற ஒற்றை வார்த்தையில் முடித்துக் கொள்ள அவளை அழைத்து கொண்டு நேராக அலுவலகத்திற்கு வந்து விட்டான். வந்ததிலிருந்து யாழினிக்கு வேலையே ஓடவில்லை. இன்று இரவு எப்படியாவது அர்ஜுனை மீராவை சந்திக்க விட செய்யக்கூடாது என்று முடிவு எடுத்தவள் அவனை எப்படி தடுத்து நிறுத்துவது என்று மீண்டும் மீண்டும் யோசித்துக் கொண்டிருந்தாள்.